வணக்கம் ட்ரேடர் சசி. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க. எல்லா வீடியோலையும் நம்ம என்ன சொல்கிறோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டுமே வச்சு ட்ரேட் பண்ணால் போதும், எந்த விதமான இண்டிகேட்டரும் யூஸ் பண்ண தேவையில்லை, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு தேவையில்லை, க்ரீக்ஸு தேவையில்லை, ஆப்ஷன்ஸு அது எதுவாக இருந்தாலும் சரிங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இது இருந்தால் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலான்னு சொல்கிறோம். பட் ஆனால் அது மட்டுமே பத்தாது, உங்களுக்கு பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுங்கிறத புரியணும். லாஸ்ட் வீடியோவிலே ஓரளவுக்கு உங்களுக்கு அதை புரிய வைக்க ட்ரை பண்ணேன். இப்போ இந்த வீடியோவில் ஒரு சினாரியோவாக பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு சின்ன 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 டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க, அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கவர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேங்க. ஸோ இது பார்த்ததுக்கப்புறமா நம்ம ரியல் சார்ட்லேயும் போயிட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸோடு சொல்ல போகிறேங்க. ஸோ இப்போது என்ன சினாரியோனா, இது சப்போர்ட்டுங்க, இது ரெசிஸ்டன்ஸ். எப்படி நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னு கேட்டால், எப்படி இது நீங்கள் சப்போர்ட்டுன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ப்ரீவியஸாக இந்த இடத்துல ப்ரைஸ் இங்கே வரும்போது இங்கேருந்து மேலே போயிருக்கு. எங்கே போயிருக்கு? இங்கே தான் போயிருக்கு. இங்கே போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துருக்கு. ப்ரீவியஸாக இங்கேருந்து இங்கே போயிருக்குது, திரும்பவும் கீழே வந்த ப்ரைஸு இங்கேருந்து திரும்பவும் இங்கே தான் போயிருக்கு, திரும்பவும் இந்த தடவை கீழே வந்திருக்கு, ப்ரைஸு வந்துட்டு மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் சினாரியோ. இதனால தான் நம்ம இதை சப்போர்ட்டு, இது ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அப்போது இதே மாதிரி வருஷ கணக்கில் போயிட்டு இருக்குமா ப்ரைஸ்னால்? போகாது. ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சு. ப்ரைஸ் எப்போவுமே என்ன பண்ணும், ஒரு ரேஞ்சுக்குள்ளார கன்சால்டேட் ஆகும், மேலே கீழே இப்படி போகும். அப்புறம் ஒன்று மேலே பிரேக் ஆகிடும், அப்படி இல்லைன்னா கீழே பிரேக் ஆகிடும். புரியுதுங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைஸ் இப்படி ட்ரெண்டாகி போகும், இப்படி ட்ரெண்டாகி போகும். அப்புறம் அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி கீழே வந்துடும். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் ரிப்பீட்டடாக மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, ஏன் அந்த மாதிரி மார்க்கெட் நகருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போது ஒரு சின்ன சினாரியோ எடுத்துக்கிறோங்க. இப்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, 10 rupees. ஓகேங்களா? இது 1000 ரூபா, 1000 rupees. இப்போது ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்குதுங்க. நீங்கள் ஒரு செட்டப், நீங்கன்னா ஒரு நிறையா ட்ரேடர் சேர்ந்து இந்த இடத்துல வந்ததுன்னா, சப்போர்ட்டுக்கு திரும்பவும் ப்ரைஸ் வந்ததுன்னா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு பை பண்ணலான்னு நீங்கள்லாம் வெயிட் பண்ணுறீங்க. நீங்கள்லாம் 1000 பேர் 2000 பேர் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க. எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது, எல்லாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். இங்கே வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், பை பண்ணலான்னு வெயிட் பண்ணுறீங்க. ஏன்? ப்ரீவியஸாக இது சப்போர்ட்டு. நான் உள்ளே வர்றேங்க. இப்போ நான் உள்ளே வரும்போது என்ன பண்ணுறேன், என்கிட்ட 5000 கோடி பணம் இருக்குங்க. 5000 கோடி பணம் இருக்குது. நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க, 100 கோடிக்கு இந்த இடத்துல வாங்கலான்னு நினைக்கிறீங்க. நான் உள்ளே வர்றேங்க. நம்மளுடைய மென்டாலிட்டி எப்படி, ஒரு இப்போ மீன் கடைக்கு போகிறோம், மீன் வாங்குகிறோம், கிலோ மீன் 600 சொல்கிறாங்க, ஒரு 400 ரூபாய்க்கு தருவியாப்பா? ஆட பூக்கடை அக்காக்கிட்ட போங்க, முளை எவ்வளோங்க்கா? 80 ரூபாப்பா. 50 ரூபாய்க்கு தருவீங்களா? என்னக்கா இவ்வளோ விலை அதிகமாக சொல்கிறீங்க? நம்ம அப்படியே பழகிட்டோம். நான் 5000 கோடி வச்சுருந்தாலும் நான் என்ன நினைப்பேன், 10 ரூபாய்க்கு கிடச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே. எப்படி? 10 ரூபாய்க்கு கிடச்சா நல்லா இருக்குமே. ப்ரைஸ் எங்கே இருக்குது? 1000 ரூபாயில் இருக்குது. எனக்கு என்னோடய ஆசை என்னது, இங்கே வாங்கணும், 10 ரூபாய்க்கு வாங்கணும். நான் விட்டுட்டேன், மேலே போகிறத பார்க்கலண்ணா. அப்போ 10 ரூபாய்க்கு வாங்கணும்னு நான் முடிவு பண்ண உடனே என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக செல்லை ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் செல்லை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, யாராச்சும் பை பண்ணாதானே நான் செல் பண்ண முடியும். அப்போ இங்கே இது என்ன ஃபேஸ், இது லோயர் டைம் ஃப்ரேம் பிரகாரம் இது பையிங் ஃபேஸ். ட்ரெண்டுப்பா, நீ பை பண்ணால் மேலே போய்கிட்டே இருக்குது. இங்கெல்லாம் வாங்கினவங்களாம் தப்பிச்சிருவாங்க. கடைசியாக ரெசிஸ்டன்ஸ்கிட்ட வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க மாட்டிப்பாங்க. யார்கிட்ட? என்கிட்ட. ஏன்? நான் தான் பணத்தை இறக்குறேனே, இறக்கி கீழே மார்க்கெட்டை கொண்டு போகிறேன். எதுக்கு கொண்டு போகிறேன்? எனக்கு 10 ரூபாய்க்கு வாங்கணும்.
அப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவோம், நல்லா வேகமாக கீழே வரும். எல்லாம் ஸ்டாப் லாஸு எல்லாத்தையும் இவங்க எவ்வளோ தான் அப்படியே தள்ளி இந்த இடத்துக்கு வரும்போது மனசு மாதிரி லாஸை இங்கே தான் புக் பண்ணுவாங்க. இங்கே லாஸை ஆரம்பித்தவங்க நிறைய ட்ரேடர்ஸ் வந்து லாஸை வந்து இங்கே தான் புக் பண்ணுவாங்க. அப்போது இது ஒரு சினாரியோ. இங்கே 100 கோடி ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களே, 10 ரூபா ப்ரைஸ் வந்ததுன்னா வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. 2000-3000 பேர் வந்து 100 கோடி ரூபா பணத்தை வச்சு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் என்கிட்ட 5000 கோடி பணம் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 10 ரூபாய்க்கு வாங்கணுன்னு எனக்கு ஆசை. இங்கே வந்தவுடனே என்ன பண்ணுவேன், இந்த பெரிய பேரிஷ் ட்ரெண்ட் மேலேருந்து வருதுங்களா, இந்த இடத்துல ஒரு பெரிய பேரிஷ் கேண்டலா, எல்லாம் என்ன நினைப்பாங்க, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போயிடும் அப்படின்னு. அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த சப்போர்ட்டை கொஞ்சம் கீழே வருவான். நான் தான் கொண்டு போவேன் மார்க்கெட்டை கீழே கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவேன், பை பண்ண ஆரம்பிப்பேன். என்னுடைய ப்ராஃபிட் எல்லாத்தையும் புக் பண்ண ஆரம்பிப்பேன். நான் இங்கேருந்து செல் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வந்தேன் பார்த்தீங்களா, என்னுடைய ப்ராஃபிட் எல்லாத்தையும் நான் இங்கே புக் பண்ணுவேன். கொஞ்சம் மேலே போவோம் சப்போர்ட்லேருந்து. அப்போ இந்த 100 கோடி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, 2000-3000 பேர் ரீட்டைல் ட்ரேடர்ஸ், அவங்க என்ன நினைப்பாங்க, அப்பா மார்க்கெட்டு இந்த தடவையும் மேலே போகுது, ஏற்கனவே மேலே போயிருக்கு, அடுத்து மேலே போயிருக்கு, அடுத்து இப்போவும் மேலே போயிருக்கு, அடுத்து இப்போவும் மேலே தான்ப்பா போகுது, பை பண்ணு எல்லாம் பை பண்ணுவாங்களா, எவ்வளோக்கு, அப்படியே 100லேருந்து ஒரு 50-60 கோடி ரூபாய்க்கு பை பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், உங்களெல்லாம் ப்ராஃபிட் பண்ண விட மாட்டேன். அதுதான் அதில் வந்து லாஜிக். உங்கள்கிட்ட இந்த காசை நான் வந்து எடுக்கணும். நீங்கள் பை பண்ணோன்னே என்ன பண்ணுவீங்க, ஸ்டாப் லாஸை இங்கே போடுவீங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், திரும்பவும் வந்து உங்கள் ஸ்டாப்பை வந்து எடுப்பேன். எனக்கு 10 ரூபாய்க்கு கீழே ஃபில்லிங் ஆகணும். நான் எவ்வளோக்கு வாங்க போகிறேன், 200 கோடிக்கு வாங்க போகிறேன். நீங்கள் எல்லாம் சேர்ந்து 100 கோடிக்கு தான் வாங்க போகிறீங்க. என்கிட்ட பணம் இருக்குது, நான் 200 கோடிக்கு 10 ரூபாய்க்கு வாங்க போகிறேன். அப்போ என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து நான் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு தடவையும் உங்களை ஏமாற்றி ஃபில் பண்ணணும். எப்படி, இந்த தடவை உங்கள் ஸ்டாப் எல்லாத்தையும் தூக்கணுன்னா திரும்ப மேலே கொண்டு போவேன் நான் ப்ரைஸை. திரும்ப பணத்தை உள்ளே இருக்கணும்னா ப்ரைஸ் வந்து மேலே போதா, அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து மீதி எத்தனை கோடி இருக்குது, அந்த மீதி இருக்கிற 20-30 கோடிக்கும் சேர்த்து நீங்கள் இன்னொரு தடவை மேலே போகும்போது பையாதுன்னு எல்லாம் வாங்குவீங்க. அப்போ என்ன பண்ணுவேன், இவ்வளோ தூரம் போவேன், இதை கிராஸ் பண்ணோன்னா நிறைய பேர் பிரேக் ஆனோன்னா வந்து மேலே போகுது அப்படின்னு இங்கெல்லாம் என்ட்ராவாங்க. அவங்க எல்லாம் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து கீழே கொண்டு போவேன் ப்ரைஸை. என்ன ஆகும், இதுக்கு கீழே தான் நான் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க, மறுபடியும் வந்து ஃபில் பண்ணிப்பேன். எத்தனை கோடி, 150 கோடி ஃபுல்லாகிடுச்சு, திரும்பவும் மேலே கொண்டு போவேன் ப்ரைஸை. இவங்கெல்லாம் டயர்டாகிடுவாங்க, இவங்க எல்லாம் காலி. இதுக்கப்புறமா ஒரு 20 கோடி 30 கோடி வச்சுட்டு புதுசாக வர்றவன் வந்துட்டு இந்த இடத்துலையே கன்சல்டேட் பண்ணுறான்ப்பா, கண்டிப்பாக மேலே போயிடுவான், ஏற்கனவே மேலே நிறைய தடவை போயிருக்கிறான், அதனால் கண்டிப்பாக போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்து வர்றாங்கன்னு வச்சுங்க. வந்து திரும்ப வந்து அவங்களாம் பை பண்ணுறாங்களா, அவங்கள எல்லாத்தையும் பை பண்ண வச்சு திரும்பவும் இந்த இடத்த பிரேக் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்களெல்லாம் பை பண்ண வச்சு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருப்பாங்களா, இன்னும் ஒரு தடவை கீழே வந்தோன்னா போதும், நான் ஒரு 50 கோடி என் டார்கெட் முடிஞ்சுது. 200 கோடிக்கு நான் வந்து நான் நினச்ச ப்ரைஸ்லேயே 10 ரூபாங்கிற ப்ரைஸ்லேயே நான் வந்து எல்லாம் 200 கோடிக்கு வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா மேலே போச்சுன்னா என்ன ஆகும், ப்ரைஸு ஒரே தூக்கு, ஒரு ரிவர்சலு 1000 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடும். ஆரம்பத்தில் என்னாச்சு, ப்ரைஸ் 1000 ரூபாவில் இருந்தது, நான் பார்த்தேன் என்கிட்ட பணம் இவ்வளோ பணம் இருக்குது, அதனால் நான் வந்து சேட்டை பண்ணுறேன், மேலேருந்து கீழே கொண்டுட்டு வரேன் மார்க்கெட்டை. நீங்கள் எல்லாரும் பை பண்ணால் கூட என்னை தாக்கு பிடிக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் 100 கோடி வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க, நான் 5000 கோடி வச்சு ட்ரேட் பண்ணுறேன். நான் நினைக்கிறதான் பண்ணுவேன் நான். அப்போ உங்கள் மைண்ட் செட் எல்லாத்தையும் வந்து மாற்றி நான் என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஃபில் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா வந்து யாருமே வந்து இந்த இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, பை பண்ண மாட்டாங்க, பயப்படுவாங்க. அந்த டைமில் நான் மட்டும் ப்ராஃபிட் பண்ணிப்பேன், மேலே போய்ப்பேன். இது வந்து தொடர்ந்து நடக்குதுங்க. ஒரு தடவை நான் வந்து இப்படி ஏமாற்றுவேன், ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஏமாற்றுவேன், ஒரு தடவை என்ன பண்ணுவேன், நேராக மேலேருந்து கீழே வருவேன், இப்படி 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 வருவேன். ஒரே தடவையில் நான் எனக்கு வந்து 200 கோடிக்கும் ஃபில் ஆகிடும். இங்கே ஒரே இதில் ஃபில் ஆகிடும். அவ்வளோ ஆர்டர் இருக்கும் இங்கே. எனக்கு 200 கோடிக்கு தான் நான் வாங்கினோன்னா மேலே போய்டுவேன். அப்போ அடுத்த தடவை வருவேன். அடுத்த தடவை என்ன பண்ணுவோம், அடுத்த தடவை வந்து ப்ரைஸ் வந்து
திரும்ப ஒரு தடவை வந்து இது இன்னொரு சினாரியோன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப வந்து பொறுமையாக அப்படி கீழே வந்துக்கிட்டே இருப்பேன், இப்படி வருவேன், நல்லா கீழே கொண்டு போவேன் ப்ரைஸை. ஏன்னா நம்ம ஆளுங்க தெளிவாக வந்து ஸ்டாப் லாஸை வந்து கொஞ்சம் தள்ளி கூட போட்டிருப்பாங்க. தள்ளி நீங்கள் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஓரளவுக்கு, அதுக்குன்னு ரொம்பலாம் கீழே போக மாட்டாங்க, ஓரளவுக்கு போயிட்டு ஃபில் ஆகிடும். எனக்கு இங்கேயே 200 கோடி ஃபில் ஆகிடும், இல்லை ஒரு 150 கோடி ஃபில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மேலே கொண்டு போயிட்டு திரும்ப ஒரு தடவை கீழே வருவேன். கீழே வரும்போது திரும்ப இங்கெல்லாம் புதுசாலாம் செல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் லைட்டாக மைனூட்டாக தான் வரும். வந்துட்டு மேலே கொண்டு போய் ப்ரைஸை இப்படி கொண்டு போயிடுவேன் நான். எங்கே 1000 ரூபாய்க்கு. எனக்கு 1000 ரூபாய்க்கு வாங்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு 10 ரூபாய்க்கு தான் வாங்கணும். அதனால ப்ரைஸை கீழே கொண்டுட்டு வந்து இங்கே ஃபுல்லாக ஃபுல் பண்ணி அதுக்கப்புறம் நான் 1000 ரூபாய்க்கு நான் கொண்டு போவேன் ப்ரைஸை. நான் தான் டிசைட் பண்ணுறேன். அப்போ இதில் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வருதே சார், இங்கே வந்துட்டு டபுள் பாட்டம் வருது, இது வந்து டபிள்யூ பேட்டர்ன்னு சொல்கிறாங்களே, இது வந்துட்டு ட்ரெண்டாகி போகுதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்து எப்படி போனாலும் சரி. அதாவது இது என்ன அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த மாதிரி வந்து நடந்துருக்குதுங்க. இந்த மாதிரி டபிள்யூ மாதிரி வந்ததுன்னா மேலே போயிருக்குது, அதனால் இந்த தடவையும் டபிள்யூ மாதிரி வந்ததுன்னா மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர்ன் ட்ரேடர்ஸ்லாம் வந்து பேசிக்கிறாங்க, அவங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கிறாங்க. பட் ஆனால் இன்சைட் ஸ்டோரி இதுதான். யாரோ ஒரு பெரிய தலை வந்து கம்மி ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிது, கம்மி ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கும் போது ப்ரைஸை வந்து கீழே கொண்டுட்டு வந்து வாங்கி மேலே கொண்டு போய் மொத்தமாக வந்து ப்ராஃபிட் பண்ண நினைக்கிது. அதனால் ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே, அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே போன்னு விட்ருவாங்க. என்னடா இந்த ரேஞ்சுக்குள்ளாரே இப்படியே போய் 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 இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணோம், பிரேக் பண்ணி மேலே கொண்டு போவோம் ப்ரைஸ். எல்லாம் புரிஞ்சுருக்குறோன்னு நினைக்கிறாங்க. இதில் எதுனா சந்தேகம் இருந்ததுன்னா என்ன சந்தேகம்னு மட்டும் எனக்கு வந்து மெசேஜில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேங்க. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து கோல்டு சார்ட்டுங்க, என்னோடய ஃபேவரட் சார்ட்டு, நான் அதிகம் ட்ரேட் பண்ணுற சார்ட் இது. அதனால் நான் உங்களுக்கு இதுலேருந்தே நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் வந்து சொல்கிறேங்க. ஒரு எக்ஸாம்பிள் இல்லை, நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே என்ன நடந்திருக்குது பாருங்கள், ப்ரைஸு எப்படி போயிருக்கிறான்னு பாருங்கள். சும்மா இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிடிச்சிருவீங்க, கவனிச்சிங்கன்னா பிடிச்சிடலாம். அதாவது நமக்கு வந்து அந்த கவனம் மட்டும்தான் தேவை. ப்ரைஸ் என்ன பண்ணிக்கிறேன், இங்கேருந்து எடுத்துக்கோங்க, மேலே போயிருக்கு, ரிவர்சல் கொஞ்சம் வந்திருக்கு, அப்புறம் மேலே கொஞ்சம் போயிருக்கிறான், ரிவர்சல் வந்து கொஞ்சம் தான் வந்திருக்கு, மேலே போயிருக்கிறான், ரிவர்சல் கொஞ்சம் வந்திருக்கு, மேலே போயிருக்குது, ரிவர்சல் கொஞ்சம் வந்திருக்கு, மேலே போயிருக்கு, ரிவர்சல் ஈக்குவலாக வந்துருச்சு, மேலே போகலை, ப்ரீவியஸ் லெவல் போகலை, கீழே வந்தான், இந்த லெவலுக்கு கீழே வந்துட்டான். இப்போ இங்கே என்ன பண்ணுறான், மேலே போக மாட்டான், இங்கே என்ன பண்ணுறான், கீழே போக ஆரம்பிச்சிட்டான். இல்லை என்ன தெரியுது உங்களுக்கு, மேலே போகும்போது இந்த ஹைக்கு மேலே போயிட்டான் பாருங்கள், இந்த ஹைக்கு கொஞ்சம் தான் போயிருக்கிறான், பட் ஆனால் திரும்ப போகும்போது அந்த ஹைக்கு மேலே போயிட்டான், அந்த ஹைக்கு மேலே போயிட்டான். அப்போ இங்கே என்ன நடந்திருக்குது, ஈக்குவலாக இந்த இடத்துல முடிச்சிட்டான் கதையை. அப்போ என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹைக்கு கீழே, இந்த ஹைக்கு கீழே, இந்த ஹைக்கு கீழே, இந்த ஹைக்கு கீழே. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான், இந்த ஹைக்கு திரும்ப வந்து கீழே, இந்த ஹைக்கு கீழே, ஈக்குவல் ஹை. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான், ஈக்குவல் லோ, கன்சால்டேஷன், மறுபடியும் ஒரு ஏமாத்து. அதுக்கப்புறம் இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான், கொஞ்சம் கன்சல்டேட் பண்ணிட்டு திரும்ப வந்து மேலே போகிறோம், கொஞ்சம் கன்சல்டேஷன் கொஞ்சம் பிரேக், கொஞ்சம் கன்சல்டேஷன் கொஞ்சம் பிரேக். சரி, இதில் எப்படி நம்ம வந்து ட்ரேடு வந்து எடுக்கலாம். இப்போ இது என்ன பண்ணால், மேலேருந்து கீழே வந்தான், என்ன பண்ணால் லோயர் லோ, அப்புறம் ஒரு சின்ன லோயர் லோ, அப்புறம் ஒரு சின்ன லோயர் லோ, அப்புறம் ஒரு சின்ன லோயர் லோ, மேலே போயிட்டு ப்ரைஸ் கீழே வரும்போது என்ன பண்ணால், ஈக்குவல் லெவல், லோயர் லோ பண்ணல பாருங்கள். இங்கே நீங்கள் பார்த்தீங்க பாருங்கள், லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோ, லோயர் லோ பண்ணானே, இங்கே வந்து பண்ணல பாருங்கள். இதை கவனிச்சிங்கன்னா போதும், இங்கெல்லாம் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா எங்கே எடுக்கணும், அந்த ப்ரீவியஸ் லெவல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இந்த லெவலை பிரேக் பண்ணவே இல்லை பாருங்கள். மேலே போய் கீழே வரும்போது இந்த லெவலுக்கு வரல பார்த்தீங்களா, மேலே போய் கீழே வரும்போது இந்த லெவலுக்கு வரல பார்த்தீங்களா, மேலே போய் இவ்வளோ தான் வந்திருக்கிறான். இப்போது
மேலே போகிறான், கீழே வரும்போது என்ன பண்ணுறான், இந்த லெவலுக்கு வரல பாருங்கள். இப்போ மேலே போயிருக்கிறான், கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான், ப்ரீவியஸ் லெவலுக்கு வரல, மேலே போயிருக்கிறான். ஈக்குவல் லோ ப்ரீவியஸ் ஹைக்கு, சாரி ஈக்குவல் ஹை ப்ரீவியஸ் ஹைக்கு போகலை ப்ரைஸு. கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸ் லோக்கு வந்துட்டான். இங்கெல்லாம் ப்ரீவியஸ் லோக்கு வரவே இல்லை பாருங்கள். ஆனால் எப்போ ஹையர் ஹை பண்ணாமல் விட்டானோ அப்போ ப்ரீவியஸ் லோக்கு வந்துட்டான். அப்போவே நீங்கள் என்ன நினைக்கலாம், இங்கே செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த சைடு நவுத்தி பார்த்தீங்கன்னா எதனா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே தான் இருக்குது. அது கொஞ்சம் மேலே செல்லர்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தாக்குதல் ஆரம்பித்த உடனே பையர்ஸ் வந்து பம்ம ஆரம்பிச்சிட்டாங்க. பையர்ஸ் வந்து அடப்போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதனால் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி மார்க்கெட்டை திரும்ப வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கே கொண்டு போயிட்டாங்க. மேலே போகும்போது இந்த மாதிரி நல்லா ஒரு ஜோஷோடு கொண்டு போனவங்க கீழே வரும்போது வந்து கொஞ்சம் பையர்ஸ் வந்து ரொம்ப டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து அப்படியே சும்மா அப்படியே படுத்து தூங்குற மாதிரி அப்படியே வந்திருக்குது. பட் ஆனால் எப்படி வந்தாலும் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண மாட்டான். ப்ரீவியஸாக ஒரு ஹை வர்றான் பாருங்க, கீழே வந்துட்டு மேலே போகிறான் பாருங்கள். மேலே போகும்போது அந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணவே மாட்டான். எப்போ கட் பண்ணுறானோ அப்போ நீங்கள் கீழே பாருங்கள், கீழே லோ கட் பண்ண மாட்டான். புரியுதுங்களா? நான் திரும்ப வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளோட சொல்லவா, ஏன்னா இது ஒன்று ரொம்ப முக்கியங்க. அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ட்ரேடர் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஏன்னா இது எல்கேஜி பாடம். எப்படி எல்கேஜி பாடம் இது, அதனால் எல்லாத்தையுமே தெரியும். அது ஒரு மேட்ரு இல்லைங்க, அதெல்லாம் நான் எல்கேஜிலே படிச்சிட்டேங்க. இப்போ 1 2 தெரியுமா, அதெல்லாம் எல்கேஜிலே படிச்சிட்டேன். அதை பற்றி கண்டுக்கிறது கிடையாது பெருசாக, அது டீப்பாக படிக்கிறது இல்லை, அதோடைய டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா 3வது புக்கு எடுத்து படி, 6வது புக்கு எடுத்து படியும்பாங்க. எதுக்கு, திரும்ப நல்லா படிடா ஃபோக்கஸோட, அதுலேருந்து தான் கேள்வி கேட்குறாங்களா அப்படின்னு. அந்த மாதிரிங்க இது ரொம்ப 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 பேசிக்கான விஷயங்க. ஆனால் இதை ஆழமாக பின்னாடி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஏன் இந்த மாதிரி போகுது, எப்படிலாம் சிக்னல் நம்மளுக்கு கொடுக்குறான் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இதை நீங்கள் வந்து உருப்படியாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். இல்லைன்னா கஷ்டம். இப்போது இதை ட்ரெண்ட் ஆகும்போது மார்க்கெட் என்ன ஆகுது, ஹையர் ஹை பண்ணுது, ஹையர் ஹை பண்ணுது, ஹையர் ஹை பண்ணுது, ஈக்குவல் ஹை. இந்த ஈக்குவல் ஹை பண்ணானாலே கீழே போகும்போது இந்த லோவை கட் பண்ணிடுவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ நேரம் லோவை கட் பண்ணவே இல்லை பாருங்கள். இதுதான் லோ, இது மேலே போயிட்டு வந்தால் பார்த்தீங்களா, இதுதான் லோ. இதுக்குள்ளாரையே இப்படி போயிட்டு இப்படி வர்றான்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. இந்த ஹையை எப்போ கட் பண்ணுறானோ, கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லோ வருவான் பார்த்தீங்களா, அந்த லோ வந்து இதை பிரேக் பண்ணக்கூடாது. அப்போ இங்கேருந்து மேலே போகிறானா, இந்த ஹையை கட் பண்ணிட்டு மேலே போயிட்டானா, அப்போ லோ வர்றான் பாருங்கள், அந்த லோவை எடுத்துக்கங்க. அந்த லோ வந்து இந்த லோவை கட் பண்ணாது. அப்போ திரும்பவும் மேலே போயிட்டு வரும்போது என்ன பண்ணும், இந்த லோவை கட் பண்ணாது. அப்போ திரும்பவும் மேலே போகும்போது ஹையர் ஹை பண்ணல, ஈக்குவல் ஹை பண்ணியிருக்கிறான். இல்லைனா ஒரு விக்கு மட்டும் மேலே போயிட்டு பாடி வந்து உள்ளே க்ளோஸ் வச்சுருக்குது. ஸோ இந்த மாதிரி லெவல்லலாம் என்ன ஆகுது, கீழே வரும்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிடுவான். இதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணால் மாட்டிப்பீங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து பார்க்குறீங்க, நீங்கள் வந்து பார்க்கும்போது வந்து இந்த ஹை முடிஞ்சிருச்சு, இந்த ஹை முடிஞ்சிருச்சு, மேலே போகிறான்னு தெரிஞ்சு போச்சு, பை எங்கே பண்ணுவீங்க, இங்கேயா இல்லை இங்கேயா, ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த ரிவர்சல் வந்து இது வரைக்கும் கூட வரும். இதை கட் பண்ணிடுச்சுன்னா வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். கட் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் வரலாம், இல்லை இது வரைக்கும் வரலாம், இல்லை இங்கேயே கூட இப்படி கூட திரும்பி போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பட் ஆனால் ஒரு குத்து மதிப்பாக அந்த ரிவர்சலை பார்த்துட்டு அந்த ப்ரீவியஸ் இந்த ஹை இருக்குது பாருங்கள், இந்த ஹை கிட்டவோ அந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது பாருங்கள், அந்த லெவலில், இந்த லெவலில் சொல்கிறேன், இந்த லெவலுக்கு வரும்போது ஒரு பை ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணி பார்க்குறது. உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே, இங்கே தான். இதுக்கு கீழே போச்சுன்னா க்ளோஸ் பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஒருவேளை நீங்கள் விட்டுட்டேன் நடுவில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி சொல்கிறேங்க. இல்லைண்ணா கம்முன்னு இருந்துட்டு இந்த மாதிரி வந்து ரிவர்சல் ஆகுது பார்த்தீங்களா, இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் அது எப்போ ஆகும், ஒரு 3-4வது தடவை ஆகிடும், 5வது தடவை கண்டிப்பாக ஆகிடும். 4வது தடவை கண்டிப்பாக ஆகிறது வாய்ப்பு இருக்குது, 5வது தடவை டாம் ஷூர் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது.
சரி ஓகே, இப்போ மேலேருந்து கீழே வரும்போது என்ன பண்ணுவான்? மேலே இருக்கிற ஹையை கட் பண்ண மாட்டான். கீழே வந்துட்டு மேலே போகிறான் பாருங்கள், இந்த லோயர் லோ பண்ணுறான் பாருங்கள். மேலே போகும்போது என்ன பண்ணுவான்? மேலே ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண மாட்டான். இப்போ இவன் எங்கேருந்து வந்து இவன் வந்துட்டு ரிவர்சல் ஆகிறது சிக்னல் எப்படி தெரியும் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் லோ பண்ண ஆரம்பிச்சிடுவான் பையன். ஈக்குவல் லோ பண்ண ஆரம்பித்து என்ன பண்ணுவான்? இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணல, ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிட்டான். அப்போ இந்த சினாரியை நடக்கும்போது அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவல் லோ பண்ணியிருப்பான். லோயர் லோ பண்ணியிருக்க மாட்டான், ஈக்குவல் லோ பண்ணியிருப்பான். ஸோ மேலே போகும்போது இப்படி நடக்கும், கீழே வரும்போது இப்படி நடக்கும். ஸோ இதில் நீங்கள் ட்ரேடை வந்து இது பண்ணலாம். என்ட்ரி அட் எக்ஸிட்னு ஒரு மெத்தட் நான் வந்து சொல்லுவேங்க. அந்த என்ட்ரி அட் எக்ஸிட் மெத்தட் வந்து நீங்கள் இங்கிருந்தே ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ட்ரெண்டாக மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் தானே ப்ரீவியஸ் லோக்கு கிட்டே வந்தால் பை பண்ணுங்கன்னு சொல்லிங்க. நான் அப்படி சொல்லுங்க. நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் எடுத்துக்கோங்க. மேலே போன மார்க்கெட்டு கீழே அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கண்டிப்பாக வரும். அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பக்கத்தில் வரும்போது என்ட்ரி அட் எக்ஸிட்டை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து எக்ஸாக்டாக அந்த நுனியில் கிடைக்கும் உங்களுக்கு என்ட்ரி. சில பேர் என்ன நினைப்பாங்க, நான் மட்டும் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தேன், மேலே போனால் ஒரே ட்ரேடு தான் 1,00,000 ரூபா சம்பாரிச்சிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சும்மா பேசிக்கிட்டே இருக்குது. அது பேசி பிரயோஜனம் இல்லைங்க. அந்த வாய்ப்பை வந்து திரும்ப 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 நீங்கள் அந்த மார்க்கெட்டை நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருக்கிறேன். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்துக்கோங்க. நம்ம கேண்டில் ஸ்டிக் போயிடலாங்களா? கேண்டில் ஸ்டிக் சார்ட் போயிடலாம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்துக்கோங்க. ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்துக்கிட்டு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்கோங்க, ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கோங்க. அந்த இடத்துக்கு வந்து எப்படி வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறான் அப்படிங்கிறத கவனிங்க. கவனித்து அடுத்த தடவை அந்த மாதிரி நடக்கும்போது முன்னாடியே என்ட்ரி ஆகிடுங்க. இப்போது மேலேருந்து கீழே, இப்போ கீழேருந்து மேலே போனதை பார்த்தோம்லங்க, மேலேருந்து கீழே வர்றது எப்படி வந்துருக்குறான் பாருங்கள். மேலே இந்த லெவலுங்க, இதான் இது ப்ரீவியஸ் ஹை. இது லோ வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மேலேயே போயிட்டான். இது அடுத்த ஹை. அப்போ கீழே வரும்போது கீழே வந்துட்டு மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கான்? இந்த ஹைக்கு போல பாருங்கள். அப்போ கீழே வந்துட்டு மேலே இவ்வளோ தான் போயிருக்கான். கீழே வந்துட்டு மேலே இவ்வளோ தான் போயிருக்கான். கீழே வந்துட்டு மேலே இவ்வளோ தான். அப்போ கீழே வரவே இல்லை, அப்படியே இப்படி சைட்வேஸ்லேயே அப்படியே போய் முடிச்சிட்டான். இந்த இடத்துல என்ன தெரியுது உங்களுக்கு? ஹையர் ஐ பண்ணிடுறான். ஆனால் அடுத்த தடவை ஹையர் ஐ பண்ணலை, ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்துருச்சு. நான் சொன்னேன் பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கு பக்கத்தில் போகும்போது தலைவர் என்ன பண்ணுவார்? பெரிய பெரிய புல்லிஷ் கேண்டிலாக காட்டுவார் நம்ம கண்ணில். வா வா வான்னு அந்த வடிவேல் காமெடி இருக்குமே, நான் சும்மா தானடா உட்காந்தேன், நீ ஏன்டா போனேன் அப்படின்னு, அந்த கிட்னி திருடுற காமெடி. வா பை பண்ணு, என்ன பை பண்ணு பை பண்ணு, இதெல்லாம் பார்த்தோன்னா விட்டுட்டோம் பை பண்ணுன்னு எல்லாம். இன்னொரு தடவை மேலே போகிறான் பாருங்கள், ஏமாற்றிடுவான். அவ்வளோதான். அங்கேருந்து நேராக கீழே. சில டைம் இந்த மாதிரி பக்குவமாக அப்படியே கீழே வருவான். அப்போ தான் இங்கே தான் நிறைய பேர் ஏமாறுவாங்க, நிறைய பேர் சேருவாங்க. நிறைய பை பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆர்டர் ஃபில் ஆனதுக்கப்புறம் நான் 5,000 கோடி வச்சு ட்ரேட் பண்ணுறவன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறது. பட் ஆனால் இதை திரும்ப 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 பண்ணுறாங்க மார்க்கெட்டில். திரும்ப திரும்ப பண்ணுறான். டெய்லியும் இதான் நடக்குது. ஆனால் வேறு வேறு மாதிரி நடக்குது ஸ்ட்ரக்சர். இப்போ உலகத்தில் நம்ம எவ்வளோ மனித பிரிவு இருந்தாலும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கு பாருங்கள், முகஜாடை. அந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரே விஷயந்தான் பண்ணுறான், ஆனால் வெவ்வேறு மாதிரி பண்ணுறான். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து மேலே போக போகுது. ஆனால் பீரிஷ் கேண்டில், எவ்வளோ பெரிய பீரிஷ் கேண்டில் பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பீரிஷ் ஆர்டர் ஃப்ளோ பாருங்கள். ஏன் இங்கே அந்த மாதிரி வந்து பண்ணலாமா? இங்கே புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ, பெரிய புல்லிஷ் கேண்டில். இது நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய பீரிஷ் ஆர்டர் ஃப்ளோ, எவ்வளோ பெருசாக வந்திருக்கான் பாருங்கள். மேலே போயிட்டு கீழே திரும்ப அதே ரேஞ்சுக்கு வந்துட்டு திரும்ப வந்து மேலே போகிறான். இது இங்கே ஒரு பீரிஷ் ஆர்டர் ஃப்ளோ. அப்போது இங்கே பாருங்கள் புல்லிஷ் கேண்டில், எவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் பாருங்கள். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கிறான்? அதுக்கப்புறம் திரும்ப அதே ரேஞ்சு வரைக்கும் தான் போயிருக்கான். அதனால தான் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் உங்களை வந்து போட சொல்கிறது. இதுக்குள்ளேயே பாருங்கள், இப்படி மேலே போனால் கீழே வந்தான், மேலே போனால் கீழே வந்தான்.
மேலே கொஞ்சம் கீழே வந்திருக்கான், மேலே கொஞ்சம் போயிருக்கான். இந்த இடத்துல ஒரு 4 கேண்டில் 20 நிமிஷமாக ஒரே இடத்துல பாடியெல்லாம் க்ளோஸ் பண்ணிது பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் கடன்னு கீழே வந்துட்டான். இப்போ கரண்ட்டில் என்ன நடந்துகிட்டு இருந்து பாருங்களா? இப்போ வந்துட்டு இந்த இந்த ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சில் எவ்வளோ நேரம் நின்றுருக்கான் பாருங்கள். ஒரு 3/4 மணி நேரம் அங்கே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு மொத்தமாக கீழே விழுந்தானா, மேலே போனான். இப்போது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது செல்லுன்ட்டு. இதுக்கு முன்னாடி என்ன சிக்னல் இருக்குது, இங்கேருந்து ட்ரெண்ட் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்குது. அப்போது இங்கேருந்து என்ன பண்ணியிருக்குன்னா திரும்ப வந்து கீழே வந்துருக்கலாம். திரும்ப கொஞ்சம் மேலே ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணல, கீழே வந்துட்டான். இப்போ ப்ரீவியஸாக இங்கே எதுனா லெவல் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் வந்து இங்கே இருக்குது, கீழே இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணான், இங்கேயே வந்து திரும்பிட்டான். மேலே போனால் கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணல, கட் பண்ணாமல் மேலே போனான், இந்த ஹையும் கட் பண்ணல, திரும்பவும் கீழே வந்தான். ஆனால் இந்த லோ வரைக்கும் வரல பாருங்கள். இதெல்லாம் தாங்க கவனிக்கணும் நம்ம. திரும்ப கீழே வரும்போது என்ன பண்ணான், இந்த லோவுக்கு வரல பாருங்கள். சரி ஓகே, திரும்பவும் மேலே போகும்போது இந்த ஹையும் கட் பண்ணல, திரும்பவும் கீழே வந்தான், இந்த லோவையே கட் பண்ணல, இங்கிருந்தே வெளியே போக ஆரம்பித்தான். ஒரே பிரேக், மேலே போயிட்டான். எத்தனை தடவை ட்ரெண்ட் லைனுக்கு வந்துருக்கான் பாருங்கள். மேலே போயிட்டு ட்ரெண்ட் லைன், மேலே போயிட்டு ட்ரெண்ட் லைன் கிட்ட, மேலே போயிட்டு ட்ரெண்ட் லைன், மேலே போயிட்டு ட்ரெண்ட் லைன். இதில் என்ன தெரியுது, ஹையு, இன்னொரு ஹையு, இன்னொரு ஹையு. அவன் கீழே வர்ற மாதிரி தெரிலங்க. எப்படி கீழே வர மாதிரி தெரில. ட்ரெண்ட் லைன்லேருந்து அடுத்த தடவை மேலே போகும்போது என்ன பண்ணான், மேலே கொண்டு போயிட்டான். திரும்பவும் அவ்வளோ மேலேருந்து ட்ரெண்ட் லைனுக்கு வந்தாலும் இங்கேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான் பாருங்கள். கீழே ட்ரெண்ட் லைனு, திரும்பவும் மேலே, திரும்பவும் எப்போ இதை பிரேக் பண்ணி கீழே போயிட்டு இப்படி பண்ணுறானோ அப்போ தான் கீழே போவான். அது வரைக்கும் போகவே மாட்டான், ஏமாற்றிக்கிட்டே இருப்பான். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எங்கெல்லாம் ட்ராப்பு பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் வந்து எப்படிலாம் போயிருக்கிறான், நம்ம எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம், ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணானா, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணானா அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்துக்கிட்டே வாங்க. வந்தீங்கன்னா உங்களை ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து புரிய ஆரம்பிச்சிருவோங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறேங்க. நான் சொல்கிறது வந்து புரியல, எதனாச்சும் சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மெசேஜில் வந்து புரியல அப்படின்னா கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து புரிகிற மாதிரி இன்னும் வேறு மாதிரி எப்படி சொல்லி கொடுத்தா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேங்க. நீங்கள் 5 மினிட்ஸில் பார்த்தீங்களா, 5 மினிட்ஸில் சினாரியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா, 1 ஹவரில் பாருங்களேன். 1 ஹவரில் இது மேலே போச்சு, ஓகே ரைட்டு, மேலேருந்து கீழே வந்தானா, மேலே கொஞ்சம் தான் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்புறம் என்ன பண்ணியிருக்கான், இந்த லோவை கட் பண்ணி கீழே விக்கு மட்டும் வந்திருக்குது. பட் ஆனால் இதே லோ தான். மேலே போனவன் என்ன பண்ணணும், மேலே போகிற மாதிரி தான் மேலே போகணும், மேலே போகல பாருங்கள். மேலே போனவன் என்ன பண்ணான், இந்த ப்ரீவியஸ் ஹையே கட் பண்ண முடியல. அப்போது லோ இன்னும் கண்டினியூ ஆகுது. மேலே போனால் ப்ரீவியஸ் லோக்கே வர முடியல பாருங்கள், இங்கேருந்தே திரும்ப ஆரம்பிச்சிட்டான். இப்போ நான் இந்த சினாரியோவில் நான் ரியலாக லைவ் ட்ரேடிங்கில் வந்து என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னா, கீழே இந்த லோவுக்கும் கீழே வருவான். ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து ப்ரீவியஸ் நல்ல சப்போர்ட் லெவலு. அப்போ அந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு தான் மேலே போவான் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் நடந்தது என்ன, அங்கே வரவே இல்லை. அங்கே வராமலேயே என்ன பண்ணால் இங்கேருந்தே கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். அது கிளம்ப ஆரம்பித்தோடனே இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் இழுத்துற வேண்டியதாங்க. அந்த ட்ரெண்ட் லைனை இழுத்தோன்னே என்ன ஆச்சு, ட்விட்டரில் வந்து நான் இது வந்து போஸ்ட் வந்து அடிக்கடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் அதில் போய் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது என்ன பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் மேலே போக ஆரம்பிச்சிட்டான். அது இன்றைக்கி வரைக்கும் அதான் பண்ணுறோம். அவர் 7 நாள் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், 6-7 நாள் ஆகிடுச்சு. இப்போ இந்த சப்போர்ட்டுக்கு வந்து 10 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு ப்ரைஸு. சப்போர்ட்டுக்கு வந்தால் மேலே போகிறான், சப்போர்ட்டுக்கு வந்தால் மேலே போகிறான், சப்போர்ட்டுக்கு வந்தால் மேலே போகிறான். இதில் ஒரு ஐட்டம் தெரியுது பாருங்கள், இதில் என்ன தெரியுது, ட்ரெண்ட் லைன். சப்போர்ட் வந்தால் மேலே போகிறான், பட் எங்கே போகிறான், ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் போகிறான். அப்போ இந்த மாதிரி வந்து ப்ரெஷர் பில்டப் ஆச்சுன்னா என்ன பண்ணோம், ஏதோ ஒரு சைடு ஏக்தமாக பிரேக் ஆகி போயிடுவான். எந்த சைடு போனால் மேலே பிரேக் ஆகி போயிடும். ஃபாலிங் ட்ரெண்ட் லைன் பிரேக்ஸ் ஆல்வேஸ் அட் த டாப் மோஸ்ட். ஏன்னா ப்ரெஷரில் வெடித்து செதறது இது சல்லுன்னு மேலே கொண்டு போயிட்டான்.
இப்போது வேறு இடத்துல எங்கேயாச்சும் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து சிக்குதான்னு பார்ப்போங்களா? பாருங்கள், இங்கே கூட இது வந்து நீங்கள் வந்து கன்சால்டேஷன் ரேஞ்சுன்னு கூட நீங்கள் வந்து நீங்கள் சொல்லிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போனான்னா கீழே வரும்போது கீழே வரைக்கும் வரல, மேலே போனான்னா கீழே வரும்போது கீழே வரைக்கும் வரல, மேலே போனான்னா என்னது ப்ரீவியஸ் ஹை. ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணோன்னே நேராக கீழே வந்த ப்ரைஸு இந்த லெவலுக்கு கீழே வந்துட்டான் பாருங்கள். மேலே போகும்போது இந்த லெவலுக்கு போல பாருங்கள், கீழே வந்துட்டான். இந்த லோவை கட் பண்ணி கீழே வந்துட்டானா, மேலே போனானா இந்த ஹைக்கு போகல. ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில் ஒரு கேண்டிலில் மட்டும் கிட்டத்தட்ட போயிருக்கான், பட் ஆனால் போகல, கீழே வந்தான், ஈக்குவல் ஹை. அப்போ இப்போ நம்ம என்ன நினைக்கலாம், இன்னும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கலாம். பட் ஆனால் மேலே போகலை. திரும்ப வந்து இன்னும் ஒரு டீப்பாக ஒரு தடவை உள்ளே வந்தான். இன்னும் ட்ரெண்டு மாறவே இல்லை நம்மளுக்கு. ட்ரெண்டு என்ன ஆகுது, ட்ரெண்டு வந்து லோவை வந்து கட் பண்ணிட்டே போயிட்டே தான் இருக்கிறான். நெக்ஸ்ட் டைம் மேலே போகும்போது இந்த ஹை இருக்குது பாருங்கள், இந்த ஹைக்கு ஜஸ்ட்டு மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு மொத்தமாக ஏமாதிரி கீழே போயிட்டான் பாருங்கள். இந்த லோயர் லோ ஹையர் ஹை அப்படிங்கிற கான்செப்டை வந்து நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ட்ரேடிங்கில் வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. நீங்கள் இது மட்டும் உங்களுக்கு புரியலன்னா உங்களால் ட்ரேடு வந்து ஒரு நாளைக்கு ஃப்ளூக்கில் வந்து நீங்கள் வந்து நல்லா பண்ணிடலாம். ஒரு நாளைக்கு உங்களால் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மிங்க. அதே கீழே பாருங்கள், இந்த லோ இருக்குது, இந்த லோவை கட் பண்ணிட மாட்டான், இந்த லோவை கட் பண்ணிட மாட்டான், இந்த லோவை கட் பண்ணிடல, இந்த லோவை கட் பண்ணல, ஈக்குவல் லோவாக வந்துட்டான். லோவை கட் பண்ண மாட்டான், அவ்வளோதான். எப்போ கட் பண்ணுறானோ கட் பண்ணுறதுலாம் கீழே போய்டும். இங்கே பாருங்கள், ஹையர் ஹை பண்ணியிருக்கான் பாருங்கள். எவ்வளோ நாளாக நடந்திருக்கு, 1 2 3 4 5 6 நாள் நடந்திருக்கு. நீங்கள் இதை மட்டும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுட்டு குறி வச்சு கரெக்டாக வந்து ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரெண்டாகி போகிற டைமில் நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா வளம்போல் சம்பாரிச்சிடலாங்க. இந்த ஒரு மூவ் மட்டும் ஒரு லாட்டுக்கு $3000 கொடுத்துருப்போம். இந்த ஒரே ஒரு மூவ் மட்டும் இங்கேருந்து மேலே வந்திருக்கான் பாருங்கள், மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே, திரும்ப 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 ரிப்பீட்டடாக இதே தான் பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஹையர் ஹை பண்ணலை அப்படின்னாலே நீங்கள் அலர்ட் ஆகிட வேண்டியதான். அந்த லோவை கட் பண்ணுற வரைக்கும் தான். லோவை கட் பண்ணான்னா கதை முடிஞ்சுது. மேலே வரும்போதெல்லாம் ரைஸ் ஆன் செல்லுன்னு சொல்லுவாங்க. மேலே வந்தால் செல் பண்ணு, மேலே வந்தால் செல் பண்ணு, ரைஸ் ஆன் செல், அதை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க. பண்ண இப்போ ஒரு டிராயிங் போடுறீங்க, இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறீங்க, இல்லையே டச் ஆகலையே, அப்போ இந்த மாதிரியே போடுவோமா, ஓகே ரைட்டு, இந்த மாதிரி போடுவோம். அந்த மாதிரி நீங்களே உங்களை இப்போ நீங்களே ட்ரெண்ட் லைன் போடுங்க, நீங்களே உங்களை வந்து திருத்திக்கிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அடுத்து வரைஞ்சி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் பண்ண வந்துடுவோங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைனு, ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைனு. இங்கெல்லாம் ஏன் ட்ரேட் எடுக்க போகிறீங்க, நீங்கள் இங்கெல்லாம் ட்ரேடே எடுக்க மாட்டீங்களே. ட்ரெண்ட் லைனுக்கு வந்தால் பை பண்ணுவீங்க, ட்ரெண்ட் லைனை விட்டு கீழே போனால் க்ளோஸ் பண்ணிடுவீங்க, அவ்வளோதானே. ட்ரெண்ட் லைனை தொட்டால் மேலே போகாதுங்க, நல்லா கவனிக்கணும். ட்ரெண்ட் லைனை தொட்டால் மேலே போகாது. நீங்கள் ட்ரெண்ட் லைனோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ வரைகிறது எதுக்குன்னா அந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்து வரும்போது ஆப்போசிட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இது வரைக்கும் வர்ற ப்ரைஸு இங்கிருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வர்ற ப்ரைஸு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதானே ஒழிய இதை டச் பண்ணோன்னே வரும், இதை டச் பண்ணோன்னே மேலே போவோம் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்குதா, எதனா புல்லிஷாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் திரும்புதா அப்படின்னு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மார்க்கெட் நிற்கிதா, 1 2 3 4 5 மணி நேரம் இந்த இடத்துல நின்றுருக்கான் மேலே போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு. இது எல்லாமே கவனிக்கணுங்க. இங்கே பாருங்கள், 4 மணி நேரமாக நின்றுருக்குது மார்க்கெட்டு. 4 மணி நேரம் ஒரு புல்லிஷ் என்கல்பிங் கேண்டிலோட மேலே போயிருக்கிறோம். நமக்கு இந்த ஒரு கேண்டில் போதுங்க. ஒரு நாளைக்கு சொல்கிறேன் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த ஒரு கேண்டில் போதும். மேலே இருந்து வந்த மார்க்கெட்டு எவ்வளோ பேரிஷாக கீழே வந்துருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், 1 2 3 4 5வது கேண்டில் கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக இந்த இடத்த வந்து விடவே இல்லைங்க. அப்போ என்ன தெரியுது, பையர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக ஆகிறாங்க. இது பாருங்கள் ரிவர்சல் கேண்டில்,
ரிவர்சல் கேண்டில் ஃபாலோடு பை புல்லிஷ் என்கல்ஃபிங்க, அடுத்து ஒரு என்கல்ஃபிங்க, அடுத்து இந்த மாதிரி ஒரு விக்கு மட்டும் கீழே வரைக்கும் வந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கன்ஃபார்ம் பை மேலே போகுது பாருங்கள் ப்ரைஸ். இதெல்லாம் எக்ஸப்ஷனல் கேஸுங்க. இதெல்லாம் வந்து திடீர்னு எதனா நியூஸ் வந்திருக்கோம், கடைன்னு கீழே வந்திருப்பான், கடைன்னு மேலே போவான், இதெல்லாம் வந்து ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க. மற்றபடிலாம் நீங்கள் ஜென்ரலாக ட்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஞாபகத்துக்கு சொல்கிறேன், இது 1 hour சார்ட்டு. 1 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எங்கே இப்போ என்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் நீங்கள் பாருங்கள், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல பாருங்கள், ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல, ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, திரும்பவும் ப்ரீவியஸ் லோ கட் பண்ணல, இங்கே ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட்டான். அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ட்ரெண்டாகி போயிருக்குது பாருங்கள் மார்க்கெட். இதை தான் நமக்கு வந்து கனெக்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு வரைகிறோம். அப்போ நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகுது கரெக்டாக. அதில் வந்து தொட்டுட்டு போகிறான். அப்போ ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுறான். அப்போது மேலேருந்து வந்து திரும்ப வந்து கீழே வர ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ரொம்ப முக்கியங்க. உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த 100 கோடி 5000 கோடி சொன்னோம் பார்த்தீங்களா, அது எதுக்கு அவ்வளோ பெரிய நம்பர் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் ஞாபகம் இருக்கும். நான் அதிக பணம் வச்சுருக்கிறவங்க இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸு, பேங்கர்ஸு, அந்த மாதிரி ஆளுங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதிக பணம் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த ப்ரைஸில் வாங்கணும்னு தோணுதோ அந்த ப்ரைஸுக்கு இப்போ மார்க்கெட்டை இழுத்து கொண்டுட்டு வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து அதிகமாக வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, என்ன கற்றுக்கணும் நீங்கள்? லோயர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, லோயர் ஹை, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ புரியலன்னா கேளுங்க. நிறைய மெசேஜ் பண்ணுறீங்க, நிறைய வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தயவுசெய்து போய் ட்ரெண்ட் லைனு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி பார்த்து அதில் என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங்கை வந்து ஆரம்பிங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.